ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அதில் பேக், ஃபேக்கல்ட்டி ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்காக எக்கனாமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய சீரீஸ் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் எஸ்டர்டேஸ் டாபிக் தான். நேத்திக்கு வந்து நம்ம what is GDP and what are all the various types of methods to measure the GDP அது பார்த்தோம். ஸோ ஜிடிபினா என்ன, அது எப்படி மெஷர் பண்றது, அதுக்கு ப்ராடக்ட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அப்புறமா வந்து இன்கம் மெத்தட் அப்படின்னு 3 மெத்தட் பார்த்தோம். ஸோ பேசிக் மேக்ரோ எக்கனாமிக் மாடல்னா என்ன, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னா என்ன, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அந்த மாதிரி வந்து நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் அசோசியேட்டட் வித் ஜிடிபி இருக்கு. ஸோ ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அது என்ன, ஜிஎன்ஏ மாறுது, அதெல்லாம் என்னங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ஃபண்டமெண்டல்ஸை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஸ்டின்ஸ் எவ்வளோ ட்விஸ்டடாக கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்கனாமியில் வர கொஸ்டின்ஸும் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதனால ஃபண்டமெண்டல் கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நாம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, ஜிவிஏ, ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதோடைய பேசிக்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோவோட முடிவில் இந்த எல்லா டாபிக்கான பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம GS3 எக்கானமியோடைய மெயின்ஸ் பார்ட்டை வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்டாக பண்ணி சேனலில் போட்டிருக்கோம். என்னுடைய சேனல்லே போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் சேனலில் போட்ட எல்லா வீடியோவும் ஒரு பிளேலிஸ்ட்டாக மெயின்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். ப்ரிலிம்ஸ்க்கானதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராட்டஜி, டைப்ஸ் அண்ட் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் அதெல்லாம் பார்த்துட்டோம். வாட் இஸ் ஜிடிபி அண்ட் மெத்தட்ஸ் டு மெஷர் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து what is GDP, gross domestic product, GNP, gross national product, net national product, what is factor cost, what is market price and what is basic price. எல்லாருக்கும் ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் பிரைஸ் தெரியும். ஆனா இந்த பேசிக் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து புக்கில் கூட இருக்காது. ஏன்னா அது 2015 அப்புறமா தான் யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் ஜிடிபி கால்குலேஷனுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்டைல், ஒரு மெத்தட். ஸோ இது வந்து புக்கில் இருக்காது. இந்த வீடியோவில் நான் சொல்றது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பேசிக் ப்ரைஸஸ்னா என்னங்கிறது. ஸோ எல்லாரும் வந்து என்கிட்ட தமிழாக்கம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான தமிழ் வேர்ட்ஸ் வந்து நான் வந்து 12th புக்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் நான் எது நடத்தினாலும் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கோட தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேர்ட்ஸ் கிடைச்சிரும். இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா மொத்த தேசிய உற்பத்தி, நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா நிகர தேசிய உற்பத்தி. ஸோ கிராஸுக்கும் நெட்டுக்கும் மொத்த நிகர அதில் தான் வந்து வருது. ஃபேக்டர் காஸ்ட்னா காரணி செலவு, மார்க்கெட் பிரைஸ்னா வந்து சந்தை விலை, அதே மாதிரி பேசிக் பிரைஸ்னா அடிப்படை விலைகள். ஸோ இந்த 3 தான், இதெல்லாம் தான் வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ். நீங்க தமிழ் மீடியம் பசங்க நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அதை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வி வில் சி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து மேக்ரோ எக்கனாமிக் மாடல் பார்த்தோம். மேக்ரோ எக்கனாமிக் மாடல் எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருப்பாங்க, இங்கே ஃபர்ம்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து பேசிக் ஃபேக்டர்ஸ் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் தராங்க. இதுக்கு அவங்க ரிட்டர்னா ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அந்த ஃபேக்டர் காஸ்ட் வச்சுட்டு இவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. ஸோ இதில் வந்து வாங்குறதுக்கு இவங்க மொத்த செலவு பண்ணுவாங்க. இது எல்லாமே போன கிளாஸ்ல டீட்டெயில்டாக பேசியாச்சு. தயவு செஞ்சு போன கிளாஸ் வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். ஸோ இது அதோட தொடர்ச்சி தான். ஸோ இப்போ நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கிடைச்ச இன்கம் மட்டும் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா அது இன்கம் மெத்தட். அதே டோட்டல் நம்பர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ வித்திருக்குன்னு மெஷர் பண்ணீங்கன்னா அது ப்ராடக்ட் மெத்தட். ஸோ மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிருக்குன்னு மெஷர் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த 3 மெத்தட் தான் போன கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த 3த்துல ஒரு மெத்தட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து இந்த ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றோம், மார்க்கெட் காஸ்ட், ஃபேக்டர் பிரைஸ்க்கு எப்படி டிரைவ் ஆகிறோங்கிறத அது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடியது ஒரு குட்டி டெரிவேஷன் மாதிரி இருக்கும். அந்த டெரிவேஷனை வந்து நீங்க வந்து குயிக்காக ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே. ஸோ இந்த டெரிவேஷன் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா எதுவுமே மனப்பாடம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியானது தான். டெரிவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸ், ஃபார்முலா, பிளஸ் மைனஸ் பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாம் ஈஸி தான். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிடிபி அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வாட் இஸ் ஜிடிபி? ஸோ ஜிடிபினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கரெக்டா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்.
ஸோ கிராஸ்னா என்ன? மொத்த வேல்யூ, சாரி கிராஸ் நேஷனல் இல்லை, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ கிராஸ்னா வந்து மொத்த வேல்யூ, டொமஸ்டிக்னா வந்து இந்தியன் டெரிட்டரி, அந்த டொமஸ்டிக் ரீஜன், அதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ராடக்ட்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் சோல்ட். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தட்ல எப்படி மெஷர் பண்ணோம்? வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் இன் அன் எக்கானமி இன் 1 year. ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் முதல் ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம முதல் ஸ்டெப் ஜிடிபியில் ஆரம்பிக்கிறோம். ஜிடிபினா என்ன அப்படின்னு போன வீடியோல நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இட் இஸ் தி சம்மேஷன் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் all final goods and services which is sold in an economy, which is produced and sold in the economy in 1 year. Okay, so அந்த ஃபைனல் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம், ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிறது. இப்போ நம்ம ஜிடிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பாருங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து டைரக்டா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் போகலாம், ஜிஎன்பி. ஸோ ஜிஎன்பி அப்படின்னா என்னதுன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதான் வந்து ஜிஎன்பி. ஸோ ஜிஎன்பி. ஸோ இப்போ இந்த ஜிஎன்பியில் உங்களுக்கு என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு வந்து நேஷனல் அப்படின்னு மாறுது. இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல டொமஸ்டிக் அப்படின்னா அது எது குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற இந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள இருக்கிற உற்பத்தி ஆகிற எல்லா விஷயமும். ஸோ இதுதான் இந்தியா. இந்தியாங்கிற இந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள உற்பத்தி ஆகிற ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்தியான்னு நம்ம எதெல்லாம் கருத்தில் கொள்றோமோ எல்லாமே தான். ஓகே, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்தியன் எம்பசி கூட நம்ம இந்தியன் டெரிட்டரின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசியை நம்ம அமெரிக்கன் டெரிட்டரின்னு தான் சொல்லுவோம். இப்போ மவுண்ட் ரோட்ல நமக்கு அமெரிக்கன் எம்பசி இருக்கும், அது அமெரிக்கன் டெரிட்டரி. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, பட் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றது எல்லாமே டொமஸ்டிக் உள்ள வரும். இந்த டொமஸ்டிக் ரீஜனுக்குள்ள இருக்கிற போத் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். ஸோ இந்தியாங்கிற லேண்டுக்குள்ள இருக்கிற இந்தியன்ஸ் செய்யற உற்பத்தியும் வருது, ஃபாரின் செய்யற உற்பத்தி வருது. இந்தியன்ஸ் வாங்குற வருமானமும் வருது, ஃபாரினர்ஸ் வாங்குற வருமானமும் வருது. இதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற டாடா மோட்டார்ஸ் உடைய காரோட உற்பத்தியும் நம்ம எடுத்துக்கிறோம், ஹூண்டாய் உடைய காரோட உற்பத்தியும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபாரினர்ஸையும் எடுத்துக்கிறோம், இந்தியன்ஸும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர் சம்பாதிக்கிற காசையுமே நம்ம ஜிடிபிக்குள்ள எடுத்துப்போம். ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது வந்து இந்திய பரப்பளவு, இந்த இந்த இந்திய நாட்டுல இந்த இந்தியன் பவுண்டரிஸ்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூ தான், அதான் ஜிடிபி. ஸோ அதான் டொமஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்து வந்து டொமஸ்டிக் அப்படிங்கிறது வந்து இந்த டொமஸ்டிக் டெரிட்டரியை குறிக்குது. நேஷனல் அப்படின்னா என்னதுன்னா இந்திய குடிமக்களை குறிக்கிறது, இந்தியன் சிட்டிசன்ஸை குறிக்குது. ஸோ டொமஸ்டிக் வந்து நேஷனலா மாறும்போது அது எதை குறிக்குதுன்னா இந்திய சிட்டிசன்ஸ், அவங்கள மட்டும்தான் குறிக்குது. ஸோ இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் யாருன்னா, இப்போ நம்ம ஜிடிபில இருந்து ஜிஎன்பி கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோம்னா, ஜிடிபி அப்படிங்கிற வேல்யூல இருந்து நம்ம இப்போ இந்தியன் நேஷனல்ஸ் தான் குறிக்குதுன்னு சொல்றோம். விச் மீன்ஸ் தட் ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா, வெறும் இந்தியன் குடிமக்கள். இப்போ நம்ம ஜிடிபிக்குள்ள யார் யார் இருக்கா, ஜிடிபிக்குள்ள இந்தியன்ஸ் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்றோம், இந்தியாக்குள்ள இருக்கிற ஃபாரினர்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஆர் சப்ட்ராக்டிங் தி ஃபாரினர்ஸ் இன் இந்தியா அண்ட் வி ஆர் ஆடிங் தி ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் ஹூ ஆர் லிவிங் அப்ராட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸ் இன்கம் மைனஸ் பண்ணிக்கிட்டோமா. இப்போ எதை ஆட் பண்ணிக்கிறோம், நேஷனல்னா இப்போ வந்து ஜிடிபில இருந்து ஃபாரின், இந்தியாவில் இருக்க ஃபாரினர்ஸ் இன்கம் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸ், இப்போ வந்து அமெரிக்காவில் ஒரு இந்தியன் இருப்பாங்க, அவங்க சம்பாதிக்கிறது, துபாயில் இருக்கிற இந்தியன் சம்பாதிக்கிறது, யூகேல இருக்க இந்தியன் சம்பாதிக்கிறது, அந்த வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியன் கம்பெனி வந்து சம்பாதிச்சு இந்தியாவுக்கு காசு அனுப்புறாங்கல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்தியன்ஸ் இன்கம் அப்ராட், இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த விஷயம் இப்போ ஜிடிபில இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணிக்கிறோம், ஃபாரினர்ஸோட இன்கம் இன் இந்தியா அண்ட் ஆட் இந்தியன்ஸ் இன் இன்கம் அப்ராட். இந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் நெட் ஃபேக்டர் இன்கம்? ஸோ நான் எழுதுறதுலாம் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரம் அப்ராட், NFIA அப்படின்னா வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா என்னதுன்னா நத்திங் பட் ஃபாரின் இந்தியன்ஸ் இன்கம் விச் இஸ் earned in abroad, இந்தியன்ஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் ஃபாரினர்ஸ் இன்கம்ஸ் இன் இந்தியா.
ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிறது தான். இது இங்க போட்டேன், இது இங்க போட்டேன், அவ்வளவுதான். பிளஸ் மைனஸ் அதே தான். ஸோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியர்களுடைய வருமானத்துல இருந்து இந்தியால இருக்கிற வெளிநாட்டவர்களுடைய வருமானத்தை மைனஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டவர்களோட வருமானத்தை மைனஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுதான் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கிளியரா என்ன தெரியுதுன்னா, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், என்எஃப்ஐஏ. இந்த என்எஃப்ஐஏங்கிறது ரொம்ப முக்கியம் இதில். ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா என்ன? இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் இஸ் ஈக்குவல் டு வாட்னா, இந்தியன்ஸ் இன்கம் இன் அப்ராட், வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியாவுடைய வருமானம் மைனஸ் இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டவர்களுடைய வருமானம். இதோட நெட் வேல்யூ தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்க இந்தியர்களோட வருமானம் வந்து இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டவர்களோட வருமானத்தோட கம்மியா இருந்ததுன்னா இந்த வேல்யூ மைனஸ் காட்டும். அதுவே வெளிநாட்டில் இருக்க இந்தியர்களோட வருமானம் அதிகமா இருந்ததுன்னா இந்த வேல்யூ பிளஸ் காட்டும். ஸோ இது பிளஸோ மைனஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைன் வந்து இங்க மாறுபடும். ஸோ இது மைனஸாக இருந்தால் இது மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ன்னு போகிறோம், இது மைனஸ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது இது மாறுபடும். ஸோ இட் கேன் பி ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் த கான்செப்ட் இஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, ஸோ இதை நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஜிடிபி அப்படின்னா என்ன? சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சம்மேஷன் ஆஃப் ரெண்ட் பிளஸ் வேஜ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். எப்படி வேணா ஆரம்பிக்கிறான் முதல் ஸ்டெப். இப்படி ஆரம்பிச்சா இன்கம் மெத்தட், இப்படி ஆரம்பிச்சா ப்ராடக்ட் மெத்தட். அதே சமேஷன் ஆஃப் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் இப்படி ஆரம்பிச்சோன்னா இது வந்து என்ன மெத்தட்? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்படி ஆரம்பிச்சா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இப்படி ஆரம்பிச்சா இன்கம் மெத்தட், இப்படி ஆரம்பிச்சா இட் கேன் பி அ ப்ராடக்ட் மெத்தட். ஸோ ஏதோ ஒரு மெத்தட்ல ஆரம்பிங்க. இந்த 3 மெத்தட் என்னங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், அதை பாருங்க. ஸோ இது ஜிடிபி. ஸோ ஜிடிபிலேருந்து நான் முதல் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த ஜிடிபிலேருந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, அதாவது ஃபாரினர்ஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட், சார் இந்தியன்ஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் ஃபாரினர்ஸ் இன்கம் ஃப்ரம் இந்தியா, அது பண்ணிட்டோம்னா நமக்கு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் உள்ள யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, வெறும் இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களோட வருமானமும் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களோட வருமானமும் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அது வந்து நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் அதை வந்து மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு தான் சொன்னோம், ஆனா இது மொத்த தேசிய உற்பத்தி. ஏன் அதை தேசியன்றோம்? இதை வெறும் இந்திய தேசியத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதனாலதான் இதை வந்து மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்றோம், நெட் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜிடிபில இருந்து ஜிஎன்பி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ இப்போ நம்ம ஜிடிபில இருந்து இப்போ நம்ம வந்து ஜிடிபில இருந்து ஜிஎன்பி வந்துட்டோம். ஸோ வாட் இஸ் ஜிஎன்பி? ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா என்என்பி கண்டுபிடிக்க போறோம். ஸோ வாட் இஸ் என்என்பி? ஸோ இப்போ முதல்ல வந்து டொமஸ்டிக் அப்படிங்கிறது நேஷனல் ஆச்சு, கரெக்டா? டொமஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் வந்து நேஷனல் ஆச்சு. இப்போ இது நேஷனல் ப்ராடக்டா இருக்கு. இப்போ இந்த கிராஸ் அப்படிங்கிறது நெட் ஆக போகுது. ஓகே, ஸோ கிராஸ் அப்படிங்கிறது நெட் ஆக போகுது. ஸோ எப்பவுமே வந்து கிராஸ் அப்படின்னா என்னதுன்னா மொத்த வேல்யூ, நெட் அப்படின்னா வந்து சம்திங் அப்ராக்சிமேட், ஒரு நிகர வேல்யூ, ரொம்ப கொஞ்சம் ஒரு அப்ராக்சிமேஷன் கிட்ட போயிருக்க வேல்யூ. கிராஸ் வேல்யூனா ரொம்ப டோட்டலா இருக்கிற வேல்யூ, நெட் வேல்யூனா கொஞ்சம் அப்ராக்சிமேஷனுக்கு கிட்ட இருக்கிற வேல்யூ. ஸோ கிராஸ்ல இருந்து நெட்டு நம்ம போறோம்னா, எப்பவுமே கிராஸ்ல இருந்து நெட்டுக்கு போனோம்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மைனஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணாதான் நெட்டுக்கு வரும். ஸோ ஒரு மொத்த வேல்யூல இருந்து நம்ம நிகர வேல்யூக்கு போறோம். ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு போறோம். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்னதுன்னா தேய்மானம். ஸோ இந்த தேய்மானம் அப்படிங்கிறது இங்க எதை வந்து குறிக்குதுன்னா, நம்ம வந்து கேபிட்டல் கூட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் கூட்ஸ் ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் கூட்ஸ், அதுக்கப்புறமா வந்து டியூரபிள், நான் டியூரபிள் கூட்ஸ். ஸோ 2வது வீடியோல நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லா பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க, இது ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் தான், அதை பார்த்தா தான் இது புரியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்ல வந்து நாம டியூரபிள் குட், நான் டியூரபிள் குட், கேபிட்டல் கூட்ஸ் அப்படிலாம் நடத்தியிருந்தோம். கேபிட்டல் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இட்செல்ஃப். அந்த உற்பத்தி நடக்கணும்னா அந்த கூடு தேவை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், காரு அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் வந்து கார் கம்பெனில இருந்து நீங்க உற்பத்தியா வெளியே வரணும்னா
அதுக்கு தேவைப்படுற மெஷினரி தான் கேபிட்டல் குட்ஸ். உங்களுக்கு புரியுதா? அங்க இருக்கிற பெயிண்டிங் யூனிட் தான் வந்து கேபிட்டல் குட்ஸ். ஸோ அடுத்து வந்து கன்சூமர் குட்ஸ்ல டியூரபிள் குட்ஸ், நான் டியூரபிள் குட்ஸ் பார்த்தோம். டியூரபிள் குட்ஸ்னா என்ன? those goods which are not getting extinguished while consumption. Non durable goods na those goods that are extinguished getting consumption. Non durable good நீங்க கன்சியூம் பண்றப்போ அது காணாம போயிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃப்ரூட்டி வாங்கி குடிக்கிறீங்கன்னா ஃப்ரூட்டி காணாம போயிடுது. ஒரு பெப்சி வாங்கி குடிக்கிறீங்கன்னா பெப்சி காணாம போயிடுது. ஒரு சோப் எடுத்து நீங்க அதை குளிக்கிறப்போ யூஸ் பண்ணும்போது சோப்பு காணாம போகுது. ஒரு விஷயத்தை நீங்க யூஸ் பண்றப்போ அது காணாம போச்சுன்னா அது நான் டியூரபிள் குட்ஸ். ஸோ அதுவே அது காணாம போகாம அப்படியே இருந்ததுன்னா அது டியூரபிள் குட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவியை யூஸ் பண்றப்போ டிவி அப்படியே தான் இருக்கு, டிவி காணாம போலையே. இந்த சட்டை எடுத்து போடும்போது சட்டை அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுதான் டியூரபிள் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸும் இந்த டியூரபிள் குட்ஸும் வந்து காணாம போகாது, நான் டியூரபிள் குட்ஸ் தான் காணாம போகும். அப்படி இந்த கேபிட்டல் குட்ஸ் காணாம போகலன்னா அது என்ன ஆகுது அப்படின்னா தே வில் அண்டர்கோ வேர் அண்ட் டேர். அவங்க வந்து வேர் அண்ட் டேர் அண்டர்கோ பண்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து டெப்ரிசியேஷன். ஸோ வேர் அண்ட் டேர் அப்படின்னா என்னதுன்னா பழசாகும். இப்போ அதே டியூரபிள் கூடும் கேபிட்டல் கூடும் வந்து பழசாகுது. நீங்க இந்த இதை பத்தி நான் இன்னும் டீடைல்டாவே அந்த டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் வீடியோ நடத்தியிருப்பேன். டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்ல போய் பாருங்க. ஒரு 13 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து நான் டீடைல்டா பேசியிருப்பேன். இதே சேனல்ல தான் இருக்கு. ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். இல்ல பிளேலிஸ்ட் என்னோட கியூரியஸ் ஆதில் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஸோ இந்த டியூரபிள் கூட்ஸ் வந்து காணாம போறது இல்லை. இப்போ டிவி வந்து நம்ம யூஸ் பண்றப்போ காணாம போறது இல்லை, கார் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ காணாம போறது இல்லை. ஆனா அதுவே வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணா காணாம போகுது. ஸோ இப்போ இந்த காணாம போறதுல ஆனா பழசாகுது. கரெக்டா? சட்டையை வந்து நம்ம போட்டா காணாம போகல, ஆனா சட்டை வந்து பழசாகுது. டிவி வந்து நம்ம யூஸ் பண்றப்ப காணாம போகல, ஆனா ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணும்போது டிவி பழசாகுது. ஸோ கேபிட்டல் கூட்ஸும் டியூரபிள் கூட்ஸும் நீங்க யூஸ் பண்ண காணாம போகாது, ஆனா வேர் அண்ட் டேர் அண்டர்கோ பண்ணும். இஃப் தே ஆர் அண்டர்கோயிங் வேர் அண்ட் டேர் தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரிசியேஷன். ஓகே, இப்போ நீங்க வந்து இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பைக் வாங்குறீங்க. ஒரு பைக் வாங்கினா வாங்கின புதுசுல அந்த பைக் வந்து ரொம்ப ஸ்மூத்தா சூப்பரா போகும். அதே பைக் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்து ஓட்டுறப்போ எப்படி இருக்கும்னா வாங்குறப்போ இருந்த அதே எஃபிஷியன்சி இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் தேய்மாடம் அடைஞ்சிருக்கு. நீங்க அதே ஒரு லேப்டாப் வாங்குறீங்க. வாங்குற புதுசுல லேப்டாப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸி எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஆனா அதே லேப்டாப் ஒரு 5 வருஷம் கழிச்சு பயன்படுத்துறப்போ லேப்டாப் கொஞ்சம் ஹேங் ஆகும், கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கொஞ்சம் ஸ்டக் ஆகும். இதெல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா லேப்டாப் அப்படியே தான் இருக்கு, அது வந்து காணாம போகல, ஆனா தேய்மானம் அடையுது, வேர் அண்ட் டேர் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கூட்ஸ் எல்லாமே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தேய்மானத்தை அண்டர்கோ பண்ணுவாங்க. தேய்மானம் ஆகாம இருக்க தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்றோம். அந்த டிப்ரிசியேஷனோட எஃபெக்டை வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்றோம். ஸோ அதுதான் நடக்குது. இப்போ இந்த டிப்ரிசியேஷன் ஏன் வந்து நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை வச்சு உற்பத்தி பண்றீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரர் அப்படின்னா அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நீங்க வந்து மெஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பொருளை செய்றீங்க. அந்த பொருளை செய்யறப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மெஷினரி யூஸ் பண்ணி நீங்க செய்யும்போது இருந்த அந்த எஃபிஷியன்சி அதே மெஷினரிக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு இருக்காது. ஸோ அப்படி இல்லாத போது கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தட் கம்பெனி வந்து குறையுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டே எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் இன்ஸ்டியூட் இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷின் யூஸ் பண்றோம். இந்த ஜெராக்ஸ் மிஷினை வந்து நம்ம ஒரு கேபிட்டல் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து டோட்டலா நடக்கணும்னா அதுக்கு வந்து அந்த ஜெராக்ஸ் மிஷின் தேவைப்படுது. ஏன் ஜெராக்ஸ் மிஷின் தேவைப்படுது? நம்ம நோட்ஸ் பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு, இல்ல கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக்ஸ் வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷின் யூஸ் ஆகுது. நவ் கன்சிடர் திஸ் ஜெராக்ஸ் மிஷின் ஆஸ் தி கேபிட்டல் குட். ஸோ இந்த கேபிட்டல் கூடான இந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதோட லைஃப் வந்து ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாமே. அந்த மிஷின் வந்து வாங்குறப்போ வந்து முதல்ல வரக்கூடிய காப்பீஸ்லாம் வந்து ரொம்ப பளிங்கு மாதிரி வரும். ஆனா அதுவே வந்து ஒரு வருஷம் கழிச்சு அதே ஜெராக்ஸ் மிஷின்ல நீங்க காப்பி போடும்போது கொஞ்சம் காப்பியோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒரு கேபிட்டல் கூடு பயன்படுத்த அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அந்த ஃபேக்டரை வந்து நம்ம ஜிடிபி கால்குலேஷன்ல கொண்டு வரணும். ஏன்னா எந்த ஒரு பொருளும் ஆரம்ப காலத்துல இருந்த முழு திறன் வந்து போக போக இருக்கிறது இல்லை. ஸோ அதையும் வந்து நம்ம நாட்டோடைய உற்பத்தி, இதனால நம்ம நாட்டோடைய உற்பத்தியோட லைக் ப்ரொடக்ஷனோட ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டரை அக்கௌண்டிங் பண்றதுக்கு தான் இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்றோம். இது ஒரு அக்கௌண்டிங் டெக்னிக் தான், ஒரு அக்கௌண்ட்ஸ்ல பண்ற டெக்னிக் தான். இதுக்கு மேல டீடைல்டா அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டெப்ரிசியேஷன், இந்த தேய்மானம் அடைகிற இந்த விஷயத்தை வந்து நம்ம கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ கிராஸ் வந்து எப்படி நெட் ஆகுதுன்னா நம்ம பை சப்ட்ராக்டிங் தி டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷனை சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிராஸ் வந்து நெட்டா மாறுது. ஸோ இது இஸ் தி காமன் லாஜிக். ஓகே, எங்க கிராஸ் நெட்டா மாறினாலும் அது வந்து அப்படிதான் மாறும். ஸோ திஸ் இஸ் தி சேம் லாஜிக் ஹியர்.
இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் விச் இஸ் பீங் டிட்டோரியேட்டட் பிகாஸ் ஆஃப் வேர் அண்ட் டேர் இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டெப்ரிசியேஷன் ஃபேக்டர் கொண்டு வரும். இந்த டெப்ரிசியேஷன் ஃபேக்டர் வந்து ஒரு அக்கௌண்டிங்காக தான். ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். இதுதான் வந்து ஃபைனலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுக்குள்ள வந்துட்டீங்களா? இப்போ இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ நீங்க இந்த ஜிடிபி வேல்யூவை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி உங்க பேர் வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருந்தது. அதோட பேரை வந்து இப்போ என்எஸ்ஓ அப்படின்னு மாத்திட்டாங்க. முன்னாடி சிஎஸ்ஓ என்எஸ்எஸ்ஓ அப்படின்னு 2 ஆர்கனைசேஷன் இருந்தது. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இந்த 2 ஆர்கனைசேஷனையும் மர்ஜ் பண்ணி இப்போ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகே, இதை பத்தி கூகுள் பண்ணி இதை பத்தின பேசிக்ஸ் படிங்க. சிஎஸ்ஓ அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்எஸ்ஓ அப்படின்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இது ரெண்டுமே முன்னாடி இருந்தது. என்எஸ்எஸ்ஓட வேலை டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றது. எக்கானமிக்குள்ள போயிட்டு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எடுத்துட்டு வந்து சிஎஸ்ஓ கிட்ட கொடுக்கும். சிஎஸ்ஓ என்ன பண்ணும், அந்த டேட்டா வச்சுட்டு ஒரு ஜிடிபியை கால்குலேட் பண்ணும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி என்எஸ்ஓன்னு மாத்தினாங்க. ஸோ இப்போ ஜிடிபி வேல்யூ என்எஸ்ஓ தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த என்எஸ்ஓ ஜிடிபியை கால்குலேட் பண்றப்போ இந்த டிப்ரிசியேஷன் எப்படி பண்றாங்க? இப்போ ஒரு பொருளுக்கும் ஒரு தேய்மானம் இருக்கும். ஒரு பைக்குக்கு ஒரு தேய்மானம் இருக்கும், காருக்கு ஒரு தேய்மானம் இருக்கும், மிஷினரிக்கு ஒரு தேய்மானம் இருக்கும், டிவிக்கு ஒரு தேய்மானம் இருக்கும். எப்படி எல்லாத்தோட டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் இன் பண்றாங்க? எப்படி அந்த டிப்ரிசியேஷன் அந்த லாஸ் இன் ப்ரொடக்டிவிட்டியை நீங்க எப்படி மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? அது எப்படி மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் குட் டிவைடட் பை லைஃப் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பெர் இயர் வேல்யூ கிடைக்குது. இப்போ நம்ம அந்த ஜெராக்ஸ் மிஷின் எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஜெராக்ஸ் மிஷினோட வேலை 5 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஜெராக்ஸ் மிஷின் வாங்குறோம். அது வந்து ஒரு 10 வருஷம் லைஃப் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வருஷம் இந்த ஜெராக்ஸ் மிஷின் எவ்வளோ தேய்மானம் அடையுது அப்படின்னு நீங்க, ஏன்னா ஜிடிபியை ஆனுவலா தான் நம்ம மெஷர் பண்றோம், பெர் இயர் தான். ஸோ வருஷம் இந்த ஜெராக்ஸ் மிஷின் எவ்வளோ தேய்மானம் அடையுது அப்படிங்கறத மெஷர் பண்ணணும்னா 5 lakh by 10 that will give us how much value? That will give us 50,000. ஸோ ஒரு வருஷத்துக்கும் 50,000 ரூபாய் மதிப்பு அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து போகுது. ஸோ அதைத்தான் இங்க நம்ம மைனஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த மாதிரி எல்லா கூட்ஸுக்கும் ஒரு காமன் டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கூட்ஸோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ பேஸ் பண்ணிக்கிட்டு தான் என்எஸ்எஸ்ஓ ஜிடிபி கால்குலேஷன்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹூஸ் ரிலீசிங் தி டெப்ரிசியேஷன் வேல்யூ? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுவே வந்து ஒரு முக்கியமான ப்ரிலிமினரி கொஸ்டினா வரலாம். ஹூஸ் ரிலீசிங் த டெப்ரிசியேஷன் வேல்யூனா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ரிலீசிங் இட். அதுவே ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினா வரலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இப்போ வந்து நமக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ உங்ககிட்ட இருந்து வாங்கி என்எஸ்ஓ என்ன பண்றாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி நெட் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு வந்து சேர்க்கிறாங்க. ஸோ நவ் வி ஹவ் கம் டு நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ நம்ம ஜிடிபியில் ஆரம்பித்தோம். ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது இது இப்படி பண்ணால் C + I + G + X எடுத்தால் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ரெண்ட் வேஜ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் எடுத்தா இன்கம் மெத்தட், அப்புறம் டோட்டல் கூட்ஸ் எடுத்தா ப்ராடக்ட் மெத்தட். ஸோ அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எப்படி நேஷனல் ப்ராடக்டாக மாறுது? எப்படி நேஷனல் ப்ராடக்டாக மாறுதுன்னா வென் ஆடிங் தி நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்ன? டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா வருமானமும் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற இந்தியரோட வருமானம் இருக்கு, இந்தியாவில் இருக்க ஃபாரினரோட வருமானமும் இருக்கு. ஸோ அது நேஷனலுக்கு மாறும்போது என்ன ஆகுதுன்னா ஃபாரினரை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ வி ஆர் ரிமூவிங் தி ஃபாரினர்ஸ் இன்கம் ஃப்ரம் தி ஜிடிபி அண்ட் ஆடிங் தி இந்தியன்ஸ் இன்கம் ஹூ ஆர் ஏர்னிங் அப்ராட். வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸ் இன்கம் வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இல்லை, அதை வந்து நம்ம ஆட் பண்றோம் நேஷனல் ப்ராடக்ட்ல. ஸோ அப்போதான் வந்து உள்நாட்டில் நடக்கிறது இல்லாமல் தேசிய அப்படின்னு எப்படி மாறும்போது அந்த நாட்டை சேர்ந்த மக்களுடைய வருமானத்தை மட்டும் தான் குறிக்குது. ஸோ கிராஸ் வந்து டொமஸ்டிக் வந்து நேஷனலா மாறும்போது என்ன ஆகுதுன்னா வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸோட இன்கமையும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கிறதுனால வில் பி கெட்டிங் தி நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், எந்த வேல்யூ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம நெட் நேஷனல் ப்ராடக்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் நெட் நேஷனல் ப்ராடக்ட் வருது, நம்ம என்ன பண்ணுறோம்? டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிக்கிறோம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸோ இதுதான் வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் வரைக்கும் வந்திருக்கிற ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரலாம், சார் புக்கில் வந்து இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நீங்க ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி சொல்லிட்டீங்க, ஆனா அதே மாதிரி என்டிபி அப்படின்னு ஒன்று இருக்கு.
கரெக்டா? என்டிபி அதாவது ஜிடிபி மாதிரி என்டிபி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு இங்க ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த என்டிபினா ஒன்றும் இல்லைங்க, ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அவ்வளோதான். வெறும் ஜிடிபிலேருந்தே டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு என்டிபி வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோவா தேவையில்லை. எக்கனாமிக்ஸில் ஜிடிபி கால்குலேஷனில் தேவைப்படுற கான்செப்ட் இந்த 3 தான். இந்த என்டிபிங்கிற கான்செப்ட் தேவைப்படாது. அதனால ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இது 2ம் போதும். ஓகே, இந்த 3ம் போதும். இந்த 3 என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே மோர் தென் எனஃப் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். இப்போ நமக்கு நெட் நேஷனல் ப்ராடக்ட்ல வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து போகக்கூடிய டாபிக் வந்து ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் பிரைஸ். இப்போ இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் பிரைஸ்னா என்ன, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம எந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் மார்க்கெட் பிரைஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க இந்த ஸ்டெப் எடுத்து பாருங்க. இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஜிடிபி எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அதில் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்னதுன்னா, ஃபைனல் கூட்ஸ்னா என்ன, மார்க்கெட்ல ஃபைனலா கன்சியூம் ஆகிற கூட்ஸ். மார்க்கெட்ல ஃபைனலா கன்சியூம் ஆகிற கூட்ஸ் வந்து யார் வாங்க போறாங்கன்னா கன்சூமர்ஸ் வாங்க போறாங்க, நம்ம தான் வாங்க போறோம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அந்த கூடோடைய ஃபைனல் விலை அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட்ல அந்த கூடு எவ்வளவு விலைக்கு விற்குது அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். ஸோ அந்த மார்க்கெட் பிரைஸை தான் வந்து நம்ம ஃபைனல் கூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஆரம்ப ஸ்டெப்ல இவ்வளோ நேரமா ஜிடிபியை வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல தான் எடுத்திருக்கோம். மார்க்கெட்ல அந்த கூடோட விலை என்ன, சர்வீஸோட விலை என்ன, அதை வச்சுதான் ஜிடிபியோட வேல்யூ. அதாவது ஜிடிபினா என்ன, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூவா நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா மார்க்கெட்ல அந்த கூடு விற்கிறப்போ வரக்கூடிய அந்த வேல்யூ தான் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்ல அட் எண்ட்ல அந்த கூடு என்ன விலைக்கு விற்கிதோ அந்த விலையை எடுத்து தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் தான், ஜிஎன்பி அட் மார்க்கெட் பிரைஸ் தான். இவ்வளவு நேரமா நம்ம மார்க்கெட்ல அந்த கூடு என்ன விலைக்கு விற்கிதோ அதை வச்சு தான் முதல் ஸ்டெப் ஆரம்பிச்சோம். ஸோ என்டையர்லி ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இது எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸ் தான் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, இதுதான் அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணி லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் இதை வாங்குறாங்க, பிளஸ் ரா மெட்டீரியல்ஸும் வாங்குறாங்க. லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் ஆண்டர்பிரினர்ஷிப் இது எல்லாத்தையும் கலந்து என்ன பண்றாங்க, ஒரு காரை ரெடி பண்றாங்க, ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆதில் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த காரை ரெடி பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த கார் வந்து இந்த கம்பெனில இருந்து வெளியே வரும்போது அது அது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை மட்டும் பயன்படுத்தி அந்த கம்பெனிக்கு இந்த காரை செய்யறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் ஃபேக்டர் காஸ்ட். உங்களுக்கு புரியுதா, அந்த காரை உற்பத்தி செய்ய அந்த கம்பெனிக்கு ஆகிற செலவு தான் வந்து ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, அந்த கார் வந்து மார்க்கெட்ல வந்து விற்கிறப்போ என்ன விலை இருக்கு அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். ஸோ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா, அந்த கார் வந்து மார்க்கெட்ல வந்து விற்கிறப்போ என்ன விலை இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நம்ம அதை மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஃபேக்டரியில கார் ப்ரொடியூஸ் ஆயிட்டு வெளியே வரும்போது பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை மட்டும் பயன்படுத்தி ஒரு காரை உற்பத்தி செய்யறதுக்கு அந்த கம்பெனிக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்டர் காஸ்ட். அது மக்கள் வந்து கடையில வந்து வாங்குறப்போ அது எவ்வளவு லெவலுக்கு வந்து ஆகுதுங்கிறது மார்க்கெட் பிரைஸ். இந்த ஃபேக்டர் காஸ்டையும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் வந்து வித்தியாசம் கொடுக்கறது என்னென்னலாம் வந்து காரணிகள் வந்து வித்தியாசம் கொடுக்குது. ஸோ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்க்கெட் பிரைஸுக்கும் உள்ள சேஞ்ச் வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட் தான். ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணும், ஒரு பொருளை உற்பத்தி செஞ்ச உடனே மேல கொஞ்சம் லாபம் வச்சுதான் விற்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு காரை வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு செய்றீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கார் மேனுஃபேக்சரா லாபம் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட். அப்புறம் வந்து லெவல்ஸ், அப்புறம் வந்து சப்ளை செயின் அப்படிங்கிற எஃபெக்ட் என்னதுன்னா, இப்போ இந்த கார் வந்து ஒரு டீலர் கிட்ட இருந்து கை மாறும்போது ஒரு டீலர் விலை ஏற்றுவாங்க. இப்போ நீங்க ஒரு சோப்பு வாங்குறீங்க, அந்த சோப்போட விலை 20 ரூபா இருக்கும். அதை வந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட வரும்போது 20 ரூபாய் இருக்கும். அப்புறம் ஹோல்சேலர் கிட்ட இருந்து இன்னொரு சப்ளையர் வாங்குவாரு, அவர் வந்து 22 ரூபாய்க்கு விற்பாரு. அந்த சப்ளையர் கிட்ட இருந்து ஒரு ரீட்டைலர் வாங்குவார், ஒரு ரீட்டைலர் வந்து 24 ரூபாய்க்கு விற்பாரு. அந்த ரீட்டைலர் கிட்ட இருந்து உங்க தெருமுனை கடைக்கு அது வரும்போது 26 ரூபாய் இருக்கும். ஸோ 20 ரூபாய் மதிப்புள்ள சோப்பு வந்து 26 ரூபாய் மாறதுக்கு காரணம் சப்ளை செயின். ஒரு லெவலும் வந்து மார்க்கெட்ல ஏறும்போது ஒரு
ஒருத்தரும் கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறதுனால அதோட பொருள் வந்து ஏறுது. ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஏன் வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபேக்டரியில உருவான அந்த 20 ரூபா மதிப்புள்ள ஒரு சோப் வந்து மார்க்கெட்ல என் கைக்கு வரும்போது 26 ரூபாய்க்கு ஆகுது. ஏன்னா ஒரு ஹோல்சேலர், அப்புறமா ஒரு சப்ளையர், அப்புறமா வந்து ஒரு ரீட்டைலர், அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு தெருமுனை கடை, ஒரு நம்ம தெருமுனையில இருக்கிற அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ இவ்வளோ கையில் வரும்போது எல்லாரும் 2 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு லாபம் போட்டு 2 ரூபான்னு லாபம் போட்டதுனால ஃபைனலாக விற்கிறப்போ 26 ரூபாய்க்கு விற்க வைக்குது. ஸோ இது அடுத்தது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் சப்ளை செயின். ஸோ மூணாவதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ். கவர்மெண்ட் இந்த பொருட்கள் மேல போடக்கூடிய டாக்ஸஸ்னால அந்த பொருளோட விலை மாறுபடும். இப்போ 20 ரூபா ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு மேல நீங்க ஒரு 10% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ சோப்பு வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 ரூபா மதிப்புள்ள சோப்புனா 10% ஜிஎஸ்டி போட்டா அதோட விலை வந்து 22 ரூபாய் ஆயிடும். ஸோ 20 ரூபா மதிப்புள்ள சோப்பு மார்க்கெட்ல விற்கிறப்ப 22 ரூபாய்க்கு விற்கிது. ஏன்னால ஜிஎஸ்டினால. ஸோ இந்த மாதிரி டாக்ஸஸ் போடும்போது பொருளோட விலை ஏறுது. அடுத்து எப்போ பொருளோட விலை மாறுபடுது? ஸோ இது மூணுமே என்ன பண்ணும்னா பொருளோட விலை ஏற்றும். ப்ராஃபிட், சப்ளை செயின் அண்ட் டாக்ஸஸ், இது மூணுமே பொருளோட விலையை ஏற்றும். இதை தாண்டி வந்து எது வந்து பொருளோட விலையை குறைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது சப்சிடி. சப்சிடி அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு அம்மா ஸ்கூட்டர் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஊர்ல வந்து அம்மா ஸ்கூட்டர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி பெப் வந்து ஒரு 60,000 ரூபாய் மதிப்புல ஒரு ஸ்கூட்டி பெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 50% மானியம் தராங்க. 50% மானியம் என்னதுன்னா ஒரு ஃபேமிலியில லோவர் இன்கம் குரூப்ல இருக்கிற ஒர்க்கிங் உமன் அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்காக வந்து இஃப் ஷி இஸ் பையிங் டு பை ஸ்கூட்டினா அவங்களுக்கு 50% சப்சிடி தராங்க. ஸோ மார்க்கெட்ல 60,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஸ்கூட்டி வந்து அம்மா ஸ்கூட்டர் ஸ்கீம் மூலமா விற்கிறதுனால 30,000 ரூபாய்க்கு விற்குது. ஏன்னா 30,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு கிடைக்குது, ஏன்னா அந்த சப்சிடினால. ஸோ இந்த பொருளோட விலை கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்ததுனால இப்போ அந்த ஒரு லேடி வந்து அந்த ஸ்கூட்டர் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? 30,000 ரூபாய் கொடுத்தா போதும். 30,000 கொடுத்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த பொருளோட விலைக்கு அவங்க பே பண்ணது 30,000 ரூபாய். ஸோ கவர்மெண்ட் இப்படி சப்சிடி கொடுக்கும்போது பொருளோட விலை குறையுது. அதே மாதிரி ரேஷன் கடையில் பாருங்க, ஒரு கிலோ அரிசியோட விலை ரேஷன் அரிசியோட விலையா இருந்தாலும் அது ஒரிஜினலா கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து வாங்குறப்போ 20 to 30 ரூபா கொடுத்து வாங்குது. ஆனா நமக்கு ரேஷன் கடையில ஃப்ரீயா தராங்க. நார்த் இந்தியாலலாம் வந்து 3 ரூபாய்க்கு தான் தராங்க. ஸோ 3 ரூபாய்க்கு இல்லை ஃப்ரீ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஃப்ரீயா தராங்கன்னா 20 ரூபாய் வந்து சப்சிடி தானே. சப்சிடினால பொருளோட விலை குறைஞ்சிச்சுல. 20 ரூபா அந்த அரிசி 3 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் விற்கிறாங்கன்னா 17 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து எப்பப்பெல்லாம் சப்சிடி கொடுக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து பொருளோட விலை குறையும். So these are all the 4 factors which leads to the increase in decrease of the prices. எதுக்காக ஒரு பொருள் வந்து ஃபேக்டரியில இருந்து வெளியே வரப்போ ஒரு விலை இருக்கு, மார்க்கெட்ல நம்ம கன்சூமர் வாங்குறப்போ ஒரு விலை இருக்குன்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ்னால தான். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ்னால தான் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் வித்தியாசம் ஏற்படுது. பட் இந்த ப்ராஃபிட் அண்ட் சப்ளை செயின் இதெல்லாம் வந்து நாடு பூரா வந்து மாறுபடும். ஒரு ஊருக்கும் மாறுபடும், ஒரு கடைக்கும் மாறுபடும், ஒரு லேயருக்கு மாறுபடும். இது எல்லாத்தையும் ஃபேக்டர் இன் பண்ணா அகைன் இது ஹெக்டிக் ஜாப். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். ஒரு கஷ்டமான விஷயத்த சிம்பிளிஃபை பண்ணி மெஷர் பண்ணி அது மூலமா அவுட்புட் எடுக்கிறது தான் வந்து ஈஸி வே. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கஷ்டமான மேக்ரோ ஒரு எக்கானமியை வந்து சிம்பிளிஃபைடா ஒரு மேக்ரோ எக்கனாமிக் மாடலா மாத்தி ஜிடிபியை மெஷர் பண்ணும். மேக்ரோ எக்கனாமிக் மாடல் பத்தி போன வீடியோல பேசுனேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியாதுன்னா அதை விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுறோம். ஸோ ப்ராஃபிட் சப்ளை செயின் வந்து இந்தியா ஃபுல்லாக மாறுபடுது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுறோம். நம்ம ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு போகும்போது எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா டாக்ஸஸையும் சப்சிடியும் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டாக்ஸஸ் அண்ட் சப்சிடியோட இம்பாக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதை வச்சே நம்ம ஃபேக்டர் காஸ்ட்டையும் மார்க்கெட் ப்ரைஸையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணது எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ். ஏன்னா ஜிடிபி நம்ம எடுக்கிறப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். மார்க்கெட்ல இந்த பொருள் வந்து விற்கிறப்போ இருந்த மார்க்கெட் பிரைஸோடைய விலை என்னவோ அதை வச்சுதான் இந்த ஜிடிபி வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிடிபி வேல்யூவை மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சதுனால இவ்வளவு நேரமா நம்ம ஜிடிபி வேல்யூ மார்க்கெட் பிரைஸ்ல தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே ஜிடிபி வேல்யூ ஃபேக்டர் காஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி வேல்யூ மார்க்கெட் பிரைஸ்ல எடுக்கிறாங்கன்னா அதோட மீனிங் என்னதுன்னா இந்த சோப்பு வேல்யூவை ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ 26 ரூபான்னு எடுத்துக்கணுமா இல்ல 20 ரூபான்னு எடுத்துக்கணுமா, அதுதான் அந்த டிபேட். நீங்க ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ்ல கால்குலேட் பண்றப்போ 26 ரூபாய் எடுத்துப்பீங்க. ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு எடுக்கிறப்போ 20 ரூபாய் எடுத்துப்பீங்க. ஸோ இதை நீங்க 26 ரூபான்னு எடுத்துக்கணுமா 20ன்னு எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டிபேட். ஓகே, 2015 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல தான் ஃபேக்டர் காஸ்ட்ல தான் ஜிடிபியை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். 2015 வரைக்கும் ஜிடிபியை ஃபேக்டர் காஸ்ட்ல தான் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ல வேணாம் அப்படின்றதுனால ஃபேக்டர் காஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ல ஒரு ஊர்லயும் ஒரு சேஞ்சஸ் வருது, காமனா என்னவோ இந்தியாவுக்கு அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேக்டர் காஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இப்போ வந்து ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல இப்போ நம்ம ஒரு ஐடியாவுக்கு வருவோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிச்சு GNP at market price is equal to GDP at market price plus net factor income from abroad. NNP at market price is equal to GNP at market price minus depreciation. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்போ நமக்கு NNP at market price கிடைச்சிச்சு. இப்போ NNP at factor காஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ NNP at factor cost is equal to என்ன சொல்லுவாங்கன்னா NNP at market price. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்ப்போம். ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு மார்க்கெட் சைஸுக்கும் நம்ம இம்பாக்ட் பண்ணக்கூடிய அந்த 4 விஷயத்துல 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணல. ஸோ டாக்ஸையும் சப்சிடியும் நம்ம பார்த்துக்கிறோம். கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறதுனால பொருளோட விலை அதிகமாகுது. ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு மேலே டாக்ஸை ஆட் பண்ணி பண்றதுனால மார்க்கெட் ப்ரைஸ் ஆகுது. அதே ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால பொருளோட விலை குறையுது. இப்போ இந்த ஸ்கூட்டியோட விலை அந்த ஃபேக்டரியில செஞ்சு முடிக்க 60,000 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ 60,000 ரூபாய் செலவு பண்ணி தான் டிவிஎஸ்ல அந்த ஸ்கூட்டியை செஞ்சிருப்பாங்க. பட் நம்ம மார்க்கெட்ல வந்து அம்மா ஸ்கூட்டி ஸ்கீம் மூலமா வாங்குறப்போ 30,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால இது 60,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் இருக்கு. அதே மாதிரி 30 ரூபா மதிப்புள்ள அரிசி வந்து ரேஷன் கடையில் விற்கிறப்போ 3 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஸோ ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் தி அரிசி அந்த அரிசி உற்பத்தி செய்ய 30 ரூபாய் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால 3 ரூபாய் இருக்கு. ஸோ டாக்ஸஸ் வந்து பொருளோட விலையை ஏற்றி விடும், சப்சிடி வந்து பொருளோட விலையை குறைச்சி விடும். ஸோ அதனால ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் போகும்போது என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் ஃபேக்டர் காஸ்ட் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி கால்குலேட் பண்றோம்னா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம சப்சிடி கவர்மெண்ட் கொடுத்ததுனால பொருளோட விலை குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு திரும்பி போனோம்னா we have to add the subsidy. அண்ட் டாக்ஸ் போட்டதுனால பொருளோட விலை ஏறிடுச்சு, அதனால we have to subtract the taxes. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பொருளோட விலை ஃபேக்டர் காஸ்ட்ல ஆரம்பிக்குது. ஓகே, ஃபேக்டர் காஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் வந்து என்ன போட்டுறாங்க, டாக்ஸை போட்டுறாங்க. டாக்ஸை போட்டதுனால இந்த பொருள் மேல டாக்ஸ் வந்து ஆட் ஆயிடுது. ஒரு பொருளோட விலை 20 ரூபாய் இருந்தது, அது மேல 10% ஜிஎஸ்டி போட்டா என்ன ஆகும், 22 ரூபாய் ஆகும்ல. ஸோ டாக்ஸ் போட்டதுனால ஃபேக்டர் காஸ்ட் வந்து டாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கவர்மெண்ட் சப்சிடியும் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட் சப்சிடியும் தராங்க. ஸோ சப்சிடி கொடுத்ததுனால அந்த பொருளோட விலை குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்க இந்த 20 ரூபா மதிப்புள்ள பொருள் வாங்கினீங்கன்னா இது 20 ரூபா மதிப்புள்ள பொருள் 15 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னா கவர்மெண்ட் 5 ரூபா சப்சிடி கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தா பொருளோட விலை குறைஞ்சிரும். ஸோ 60,000 ரூபா மதிப்புள்ள ஸ்கூட்டர்ல இருந்து நம்ம இன்னொரு 30,000 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டா மார்க்கெட்ல அந்த லேடி ஸ்கூட்டர் வாங்கும்போது 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இதில் இருக்க லாஜிக். ரேஷன் கடையில் 30 ரூபா மதிப்புள்ள அரிசி கவர்மெண்ட் வந்து 27 ரூபா சப்சிடி கொடுக்கறதுனால நமக்கு 3 ரூபால கிடைக்குது. ஸோ சப்சிடியை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து டாக்ஸ் ஆட் பண்ணி சப்சிடியை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கணும்னா ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து டாக்ஸ் ஆட் பண்ணி சப்சிடியை மைனஸ் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்க போகுது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஃபேக்டர் காஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த டாக்ஸ் சப்சிடி இந்த சைடு வந்துடும். இந்த டாக்ஸ் சப்சிடி இந்த சைடு வருதுன்னா என்ன ஆகுது, மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து யூ ஹாவ் டு ஆட் சப்சிடி அண்ட் மைனஸ் டாக்ஸ். அவ்வளோதான். இது ரெண்டு இந்த சைடு வந்துருச்சு, அவ்வளோதான். வெறும் ஃபேக்டர், இப்போ ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் டாக்ஸ் மைனஸ் சப்சிடி இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் சப்சிடி. அதான் இந்த சைடு வந்துருச்சு, அதை தான் இங்கே எழுதியிருக்கும். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் பிளஸ் சப்சிடி. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து ஃபேக்டர் காஸ்ட் வந்து சப்சிடி கொடுத்தனால மார்க்கெட் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால அந்த சப்சிடியை நம்ம ஆட் பண்ணாதான் ஃபேக்டர் காஸ்ட் வரும். அதே மாதிரி ஃபேக்டர் காஸ்ட் வந்து டாக்ஸ் போட்டதுனால பொருளோட விலை ஏறி இருக்கு, அதனால அதை மைனஸ் பண்ணாதான் ஃபேக்டர் காஸ்ட் வரும். மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டாக்ஸை மைனஸ் பண்ணாதான் ஃபேக்டர் காஸ்ட் வரும். ஸோ நீங்க ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றுத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அதுல இருந்து இன்னொன்றத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னதுன்னா, ஃபேக்டர் காஸ்ட் ஃபேக்டரியில ஒரு பொருளை செஞ்சு வெளியே வரோம், வெளியே வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட் டாக்ஸ் போட்டுறாங்க, அதனால பொருளோட விலை ஏறிடுது. அப்புறம் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க, பொருளோட விலை குறைஞ்சிருது. ஸோ டாக்ஸ் சப்சிடி பிளஸ் டாக்ஸ் மைனஸ் சப்சிடி போட்டுறதுனால உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு இந்த டாபிக் கான்செப்ட் வந்து கிளியரா திருப்பி புரியலன்னா பாஸ் பண்ணி திருப்பி ரீவைண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க. ஃபேக்டரியிலேருந்து வர கூட்ஸ் மேலே டாக்ஸ் போடுறோம், சப்சிடியை மைனஸ் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் போனால் உங்களுக்கு ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் போகலாம், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஸோ ஏதாவது ஒன்றத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்.
அதாவது இங்க வந்து we are having the factory. ஃபேக்டரியில இருந்து ஒரு கூட் வந்து this, so they are using factors of production. ஃபேக்டரியில இருந்து ஒரு கூடு வரதுனால அது வந்து ஃபேக்டர் காஸ்ட். இந்த கூடு வந்து மார்க்கெட்டுக்கு வருது. மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது? கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து சப்சிடி தராங்க. இந்த டாக்ஸும் சப்சிடியோட எஃபெக்ட்னால ஸோ ப்ராடக்ட் மேல, அதாவது இந்த பொருளோட இந்த ப்ராடக்ட் மேல கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறாங்க. இந்த ப்ராடக்ட் மேல கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால இதை வந்து ப்ராடக்ட் டாக்ஸ், ப்ராடக்ட் சப்சிடி அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ இதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி ஆரம்பிக்கிறோம். அப்புறமா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டாக்ஸையும் சப்சிடியும் வந்து ஒரு எஃபெக்டை ரிமூவ் பண்றதுனால நமக்கு ஃபேக்டர் காஸ்ட் கிடைக்குது. ஸோ 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, so till 2015 GDP was calculated using the factor cost. So NNP at factor cost was called as national income. தேசிய வருமானம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம்ல, கொலோக்கியலா சொல்றப்போ நேஷனல் இன்கம் அப்படிங்கிற வேர்டு வந்து ஜிடிபியை குறிக்குதுங்க. ஆனா டு பி ஸ்பெசிபிக், கவர்மெண்டோடைய என்எஸ்ஓடைய அக்கௌண்ட்ஸ் படி 2015 வரைக்கும் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட்டை தான் குறிக்கும். ஓகே, இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2015 வரைக்கும் இது பண்றாங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுதான் அடுத்த கேள்வி. 2015 அன்னைக்கு நம்மளுடைய சிஎஸ்ஓ என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, we are going to follow new method. ஜிடிபி கால்குலேஷன்ல நம்ம நியூ மெத்தடை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி என்ன பண்றாங்கன்னா, யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் படி, இந்த நியூ மெத்தட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இல்லை, நான் தான் சொல்றேன், அதனால நோட் பண்ணிக்கோங்க. யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 2008, 2008 வந்து யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து எப்படி வந்து நீங்க வேரியஸ் அக்கௌண்ட்ஸ், ஒரு நாட்டோடைய அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி டேட்டாவை கால்குலேட் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸை ரிலீஸ் பண்றாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்றப்போ ஃபேக்டர் காஸ்ட்ல பண்ணாதீங்க, மார்க்கெட் பிரைஸ்லயும் பண்ணாதீங்க, ரெண்டுத்துக்கும் நடுவுல பேசிக் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபேக்டர் காஸ்ட்லயும் பண்ணாதீங்க. ஸோ நம்ம இவ்வளவு நேரமா ஃபேக்டர் காஸ்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஃபேக்டர் காஸ்ட்லயும் பண்ணாதீங்க, மார்க்கெட் பிரைஸ்லயும் பண்ணாதீங்க, ரெண்டுத்துக்கும் நடுவுல பேசிக் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல பேசிக் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது, அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் பேசிக் ப்ரைஸுங்கிறது எப்படி வருதுன்னா, இப்போ நம்ம அதை தான் கவனிக்க போகிறோம். ஸோ 2015 அப்புறமா நம்ம வந்து இந்த நியூ மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிஎஸ்ஓ என்ன பண்ணாங்க, இந்த நியூ மெத்தட் பேஸ்ட் ஆன் யூனியன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி இனிமேல் நம்ம ஜிடிபியை என்என்பி அட் பேசிக் ப்ரைஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரமா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஃபேக்டரியிலேருந்து வர ப்ராடக்ட், அந்த ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வரும்போது அந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் டாக்ஸ் போடுறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்சிடி கொடுக்குறீங்க. ஸோ ₹20 மதிப்புள்ள ப்ராடக்ட் மேலே 10% ஜிஎஸ்டி போட்டால் ₹22. அதே ஒரு அம்மா ஸ்கூட்டர் மேலே 30,000 சப்சிடி கொடுத்தா அது ₹30,000 ஆயிடுது. ஒரு ₹30 அரிசி மேலே ₹27 சப்சிடி கொடுத்தா ₹3 ரேஷன் கார்டில் விற்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் மேலே தான் டாக்ஸி சப்சிடி போடுறீங்க. பட் யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், உற்பத்தி நடக்கும் போதே நிறைய சப்சிடியும் நிறைய டாக்ஸும் வந்து கவர்மெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அதை நீங்க யாரும் கணக்கீடுலேயே ஏன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேக்டரியில இந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் போதே கவர்மெண்ட் வந்து ஒரு சில ப்ரொடக்ஷன் டாக்ஸ் வந்து போடுறாங்க, அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு சப்சிடியும் கொடுக்குறாங்க. அது என்ன ப்ரொடக்ஷன் டாக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடி? ப்ராடக்ட் டாக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டி, பேட்டு, இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் டாக்ஸ். ப்ரொடக்ஷன் டாக்ஸ்னா என்னதுன்னா, அது ப்ரொடக்ஷன் நடக்கும்போதே ஒரு சில டாக்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு, அது ப்ரொடக்ஷன் மேல போடுற டாக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது கன்சம்ஷன் மேல போடுற டாக்ஸுங்க. ஒரு கன்சியூமர் போயிட்டு கடையில பொருள் வாங்கும்போது போடுறது ஜிஎஸ்டி. ஆனா ஒரு கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அதுக்கு மேல போடுறது தான் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியே வந்து நிறைய கூட்ஸ் வாங்குறாங்கல்ல, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்கல்ல. இப்போ ஒரு கார் கம்பெனினா அவங்க டயர் வாங்கியிருப்பாங்க, லெதர் வாங்கியிருப்பாங்க, அயன் அண்ட் ஸ்டீல் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கும்போது இந்த கம்பெனி அந்த பொருள் மேல ஒரு ஜிஎஸ்டி கட்டுறாங்க தெரியுமா?
இந்த கம்பெனிங்கெல்லாம் அந்த பொருளை வாங்குறப்போ ஒரு ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அது ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு ஒரு டியூட்டி கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய லேண்ட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதெல்லாம் கட்டுறாங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரி இங்கே நடத்தணும்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருப்பாங்க, வாட்டர் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் போதே நிறைய ப்ரொடக்ஷன் டேக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு நிறைய சப்சிடி தராங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் என்னென்ன சப்சிடி தராங்க? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிங்கன்னா 3 வருஷத்துக்கு டேக்ஸே கட்ட வேணான்றாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட வேணான்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடி தராங்க, மானியங்கள் வந்து கம்பெனிக்கும் தராங்க. லைக் ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மி விலைக்கு தராங்க, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி விலைக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே நிறைய சப்சிடி தராங்க. இப்போ பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு, போய் படிங்க. பிஎல்ஐ ஸ்கீம் வந்து 10 செக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎல்ஐ ஸ்கீம்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சப்சிடி தான் தராங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு மார்க்கெட் ப்ரைஸும் பார்க்குறப்போ அந்த அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் விற்கிறப்போ கவர்மெண்ட் போடுற டேக்ஸையும் அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் விற்கிறப்போ கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியும் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பொருளை உற்பத்தி செய்யும் போதே ஒரு சில டேக்ஸும் ஒரு சில சப்சிடி இருக்குது, அதை பார்க்கறதே இல்லை. அதை கருத்தில் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேசிக் ப்ரைஸ் மெத்தட். ஸோ பொதுவாக பேசிக் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த பேசிக் ப்ரைஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே டயக்ராமுக்கு திருப்பி போகலாம், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸோ யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, அது மாறுபடல. பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பயன்படுத்தி ஒரு ஃபேக்டரிக்கு அந்த ஒரு பொருளை செய்யறதுக்கு ஆகிற செலவு தான் ஃபேக்டர் காஸ்ட். இப்போ இந்த ஃபேக்டர் காஸ்ட்ல ப்ரொடக்ஷன் சைடு, இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன், இங்க வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ். அந்த கூடு வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும் போதே ஒரு ப்ரொடக்ஷன் டாக்ஸ் போடுறாங்க, அந்த கூடு வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும் போதே ஒரு ப்ரொடக்ஷன் சப்சிடி தராங்க. ஸோ ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் ப்ரொடக்ஷன் டாக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி கொடுக்குறாங்க. இதோட இம்பாக்டால வெளியே வரக்கூடிய பிரைஸ் தான் பேசிக் பிரைஸ், அதாவது அடிப்படை விலை. ஸோ அந்த ப்ராடக்டை செய்யும் போது அந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு சில டாக்ஸஸ் இருக்கு. அவங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ்க்கான ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதெல்லாம் சப்சிடியும் நிறைய கொடுக்குறாங்க பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டாக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி பண்ணா வரக்கூடியது தான் பேசிக் ப்ரைஸ். இந்த பேசிக் ப்ரைஸ் மேலே தான் ப்ராடக்ட் டாக்ஸ் போடுறோம், ஜிஎஸ்டி மாதிரி ப்ராடக்ட் டாக்ஸும் ப்ராடக்ட் சப்சிடி கொடுக்குறோம். இதுல இருந்து ப்ராடக்ட் டாக்ஸ் ப்ராடக்ட் சப்சிடி பண்ணாதான் உங்களுக்கு என்ன வருது, மார்க்கெட் பிரைஸ் வருது அப்படின்னு யூஎன்ல சொல்றாங்க. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ முன்னாடி என்ன பண்ணோம், டைரக்டா ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து டைரக்டா மார்க்கெட் பிரைஸ் பண்ணிட்டோம், நடுவில் இந்த பேசிக் பிரைஸே நம்ம கொண்டு வரல. இப்போ என்ன பண்றோம், ப்ரொடக்ஷன் டாக்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் சப்சிடி அப்படின்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து ஃபேக்டர் காஸ்ட்ல ப்ரொடக்ஷன் டாக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி பண்ணா பேசிக் பிரைசஸ். இந்த பேசிக் பிரைஸுக்கு மேல ப்ராடக்ட் டாக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடி பண்ணாதான் மார்க்கெட் பிரைஸ் வரப்போகுது அப்படின்னு பண்றாங்க. இந்த ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க எதை வேணா எழுதலாம். இப்போ இதை வச்சு நீங்க எப்படி எழுதலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேசிக் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஃபார்முலால எழுதலாம்னு பாருங்க. பேசிக் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன பண்ண போறோம், மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பிளஸ் சப்சிடி மைனஸ் டாக்ஸ். இப்போ பேசிக் பிரைஸ்னா என்ன, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த டாக்ஸ் சப்சிடி அந்த சைடு போயிடும். அதே மாதிரி பேசிக் பிரைஸஸ் வேற என்ன மாதிரி எழுதலாம், ஃபேக்டர் காஸ்ட் வச்சு கூட எழுதலாம், ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் டாக்ஸ் மைனஸ் சப்சிடி. ஸோ ஃபேக்டர் காஸ்ட் வச்சு பேசிக் பிரைஸை டிஃபைன் பண்ணலாம், மார்க்கெட் பிரைஸ் வச்சு பேசிக் பிரைஸை டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நீங்க ஏதாவது ஒன்றுத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சிம்பிளா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை வேணா நீங்க டிடெக்ட் பண்ணிடலாம். யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் கேட்க போறது இல்லை. என்ன கேட்க போறான், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் ஆடட் இன் தி பேசிக் பிரைசஸ். பேசிக் பிரைசஸ்ல எதை ஆட் பண்ணிக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் டாக்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் சப்ட்ராக்டட் இன் தி பேசிக் பிரைசஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடியை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆடட் இன் தி மார்க்கெட் பிரைஸ், ப்ராடக்ட் டாக்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் சப்ட்ராக்டட் இன் மார்க்கெட் பிரைஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடியை ப்ராடக்ட் சப்சிடியை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் மார்க்கெட் பிரைஸ், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் பேசிக் பிரைஸ், அந்த மாதிரி தான் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு திருப்பி புரியலன்னா அப்படியே பாஸ் பண்ணி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இதைத்தான் வந்து யூஎன்ல சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நீ ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் பிரைஸ், முன்னாடி என்ன பண்ணாங்க, ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து டைரக்டா மார்க்கெட் பிரைஸ் போயிட்டாங்க. இப்படி ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்தா டைரக்டா மார்க்கெட் பிரைஸ் போகாதப்பா,
நாங்கள் வந்து பேசிக் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான்ப்பா சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடியை கன்சிடரே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக 2015 கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 2015 கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி இனிமேல் நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் பேசிக் ப்ரைஸ் தான் வந்து வில் பி கால்ட் அஸ் நேஷனல் இன்கம். ஸோ நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்னு சொன்னால் அது நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் பேசிக் ப்ரைஸ் தான், நாட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் டேக்ஸ், ப்ராடக்ட் சப்சிடி, ப்ரொடக்ஷன் டேக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடிங்கிற டிஃபரன்சியேஷனை நிறைய அகாடமியோடைய நோட்ஸ்லையும் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ்லையும் எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட்லையும் அதை குறிப்பிடலை. அதனால கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு சில புக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, earlier it was in factor cost, now GDP after 2015 it is calculated in market price னே போட்டே வந்து நிறைய வெப்சைட்ல இருக்கு, யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல. அதான் தப்பு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஃபால்ட்டி திங். இதுதான் கரெக்ட். GDP is calculated presently at basic prices. இதுக்கு வந்து இன்னொரு வேர்டு என்ன சொல்றாங்கன்னா GVA அப்படின்னு சொல்றாங்க. NNP at basic price வந்து GVA at basic prices சொல்றாங்க. GVA என்னதுன்னா கிராஸ் வேல்யூ ஆடட். கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்றாங்க. அதே தான், பேர் மட்டும் வேற மாதிரி கூப்பிடுறாங்க. கிராஸ் வேல்யூ ஆடட்னா இப்போ நம்ம டபுள் கவுண்டிங் மெத்தட்ல லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். டபுள் கவுண்டிங் மெத்தடை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் கூட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ராடக்ட் மெத்தட். கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெவலில் இருக்கிற வேல்யூ அடிஷனை மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க. ரெண்டுத்துலையும் ஜிடிபி வேல்யூ ஒன்றா தான் வரும். நீங்கள் வெறும் ஃபைனல் கூடோட வேல்யூ மட்டும் எடுத்து மெஷர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட். அதுவே வந்து ஒரு லெவல்லையுமே எவ்வளோ வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ அடிஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டீ இலையோட 100 ரூபாய் ப்ரைஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு அது வந்து டீ தூளா மாறுறப்போ அதோட வேல்யூ அடிஷன் எவ்வளோ பண்ணாங்க, அது வந்து டீயா விற்கிறப்போ அதோட வேல்யூ அடிஷன் எவ்வளோ பண்ணாங்களோ அடுத்தடுத்த லெவலில் வெறும் வேல்யூ அடிஷன் மட்டும் ஆட் பண்ணி ஃபைனல் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ GVA at basic prices or NNP at basic prices is called as national income. இதை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. புக்ஸில் ஏதாவது இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. யூபிஎஸ்சியில் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆப்ஷனில் பேசிக் ப்ரைஸ் இருந்தால் பேசிக் ப்ரைஸ் தான் ஆன்சர். இன்கேஸ் ஆப்ஷனில் பேசிக் ப்ரைஸ் இல்லை, மார்க்கெட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை போட்டுக்கோங்க. ஆனால் பேசிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு கரெக்டான கிளியரான ஒரு கான்செப்ட். இது யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதுதான் வந்து 2015 அப்புறமா பண்ண சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் தி ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் பேசிக் ப்ரைஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா இந்த ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ஆட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் சப்சிடியை மைனஸ் பண்ணால் நமக்கு பேசிக் ப்ரைஸ் வருது. இதுலேருந்து ப்ராடக்ட் டேக்ஸ் ஆட் பண்ணி ப்ராடக்ட் சப்சிடியை மைனஸ் பண்ணால் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வருது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுலேருந்து மிச்சத்தெல்லாம் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். பேசிக் ப்ரைஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் சப்சிடி மைனஸ் டேக்ஸ். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்னு வரும். அதே ஃபேக்டர் காஸ்ட்டில் வந்து சொல்லணும்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடின்னு வரும். ஸோ அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட். So basic prices is equal to GDP at factor cost minus production subsidy plus production taxes. அதே கூட இன்னொரு வாட்டி கூட எழுதிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா GDP at basic price. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் டேக்ஸை வச்சு இங்கே டிஃபைன் பண்ணோம். அதே நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு டிஃபைன் பண்ணலாம். GDP at market prices. GDP at market priceலேருந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம டேக்ஸஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதாவது product tax plus product subsidy. Okay, so that will give you basic prices. So product tax க்கும் production tax க்கும் product subsidy க்கும் production subsidy வித்தியாசம் பாருங்க. இந்த டயக்ராமை வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ நான் பெருசாக உங்களுக்கு எதுவும் பிபிடிலாம் யூஸ் பண்ணல, வெறும் நான் எழுதி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிச்சதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கு. இந்த பேசிக் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மட்டும்தான் என்னோட கிளாஸ்ல இருக்கும். இதை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மிச்சதெல்லாம் அதே தான். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ வெரி பிக் சேஞ்ச் இன் தி கான்செப்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஃபேக்டர் காஸ்ட், வாட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் வாட் ஆர் தி பேசிக் ப்ரைசஸ். புரியாதவங்க திருப்பியும் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி திருப்பி கேட்டிங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். ஸோ நோ நீட் டு வரி அட் ஆல். ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ if you are just doing the basic revision. So இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன, அப்புறம் மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னா என்ன, அதே மாதிரி நிகர தேசிய உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, காரணி செலவு,
காரணிகள், உற்பத்தி காரணிகள் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மார்க்கெட் பிரைஸ்னா வந்து சந்தை விலை, பேசிக் பிரைஸ்னா வந்து அடிப்படை விலை. ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இதே ஜிடிபி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் ஒரு சில அடிஷ்னல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, அதை வந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் என்னதுன்னா பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், அதுக்கப்புறம் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இந்த 4 கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நாமினல் ஜிடிபி, அப்புறம் ரியல் ஜிடிபி. இந்த 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, ஜிடிபி டிஃப்ளேட்டர், பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், பர் கேபிட்டா இன்கம். இந்த 6 கான்செப்டை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ பாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி பார்த்துருப்போம். உங்களுக்கு கான்செப்ட்லாம் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் வித் தி டுடேஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில கன்ஃபியூசிங்கான கான்செப்ட், பேசிக் ப்ரைஸில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா பாஸ் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி கேளுங்க, கண்டிப்பாக புரியும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், பை பை.